மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர் அருகே முட்டம் என்ற கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தில் ராஜ்குமார், மூவேந்தன், தங்கதுரை ஆகிய 3 பேரும் சாராய விற்பனையில் ஈடுபட்டு வந்துள்ளனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக மாவட்ட அளவில் போலீசார் சாராய வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது ராஜ்குமார் என்பவர் கைது செய்யப்பட்டார். இவர் ஜாமீனில் வெளிவந்த நிலையில் மீண்டும் சாராய விற்பனை தொடங்கியுள்ளார். இதை அந்த பகுதியை சேர்ந்த 17 வயது சிறுவன் ஒருவன் தட்டி கேட்டுள்ளான். அப்போது 3 பேரும் சிறுவனை தாக்கியுள்ளனர். சிறுவனை தாக்கியது ஏன் என்று கேட்பதற்காக ஹரிசக்தி என்ற கல்லூரி மாணவரும் ஹரீஷ் என்பவரும் நேற்று மாலை சென்றுள்ளனர். அப்போது வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதை ஊர்க்காரர்கள் தடுத்துள்ளனர். இதைத் தொடர்ந்து நேற்று நள்ளிரவு மேற்கூறிய 3 பேரும் கல்லூரி மாணவர் ஹரிசக்தி மற்றும் ஹரீஷை கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளனர். கல்லூரி மாணவரும் இளைஞரும் சம்பவ இடத்திலே பலியாயினர். இருவரது உடல்களையும் மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனை அறிக்கைக்காக மயிலாடுதுறை அரசு மருத்துவமனை அனுப்பி வைத்துள்ளனர். இதற்கிடையே குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கல்லூரி மாணவர் மற்றும் இளைஞர் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தற்போது சாராய வியாபாரிகள் ராஜ்குமார், தங்குரை கைது செய்யப்பட்டுள்ளனர். எஞ்சிய குற்றவாளியான மூவேந்தனை போலீசார் தேடி வருகிறார்கள். சாராய விற்பனையில் ஈடுபட்டு மேலும் சிலரும் இந்த கொலைக்கு உடந்தையாக இருப்பதாக கூறி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருப்பதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த சம்பவம் குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடும் கண்டனத்தை வெளிப்படுத்தியுள்ளார். அதில் அவரது கூறியதாவது: மயிலாடுதுறையில் சாராய வியாபாரிகள் 2 இளைஞர்கள் கொலை செய்யப்பட்டது அதிர்ச்சி அளிக்கிறது. தமிழகம் முழுவதும் கள்ளசாராயம் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த பகுதி காவல்துறையினருக்கு தெரியாமலையா இருக்கும் என கேள்வி எழுப்பினர். இத்தகைய சம்பவம் தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே நடைபெற்று வருவது மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.